ஹரி ஓம். ஓம் வராரோஹாய நமஹ. பரமாத்மா வர ஆரோகாய நமஹ, சிறந்த ஆரோகணமாக ஏற்றம் உடையவராய் எப்பொழுதுமே ஏற்றம் உடையவராய் யார் இருக்கின்றாரோ அவரை இங்கே வராரோக என்று சொல்லப்படுகிறது. பகவானுடைய மடி சிறந்தது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்றால் துருவன் உத்தமன் போய் அமர்ந்து விடுகின்றான். துருவனால் அமர முடியவில்லை. அப்பாவுடைய மடியிலே அமர வேண்டும் என்று சொன்னால் நீ மறுபடியும் பிறவி எடுத்து என்னுடைய வயிற்றிலே பிறந்தால் நீ உன் அப்பா மடியிலே உட்காரலாம் என்று சொல்லுகிறார். சுருச்சி இறைவனை குறித்து தவம் இயற்றுப்பா. இறைவன் உனக்கு வேண்டியவற்றை கொடுப்பார். இந்த குழந்தை தவம் இயற்றுகிறது. இறைவன் காட்சி கொடுக்கின்றான். இறைவன் மடியிலே அமர வேண்டும் என்கின்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு இல்லை. இறைவனிடத்திலே மோட்சம் வேண்டும் என்று கேட்கக்கூடிய எண்ணம் இல்லை. அந்த குழந்தைக்கு தகப்பன் மடியிலே அமர வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் இருந்தது. ஒருவேளை அந்த குழந்தைக்கு தகப்பன் மடியிலே அமர்வதை விட்டுவிட்டு இறைவன் மடியிலே அமர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்திருந்தது என்றால் அந்த குழந்தை மோட்சம் என்று சொல்லக்கூடிய பதத்தை அடைந்திருக்கும். அதை துருவனை நொந்து போய் சொல்லுகிறார். நான் எவ்வளவு பெரிய அஞ்ஞானி, இறைவனை பார்த்தும் இறைவனிடத்திலே மோட்சத்தை கொடு என்று கேட்க முடியாமல் போய்விட்டேனே. இப்போ இங்கே என்ன சொல்லப்படுகின்றால், ஆரூடானாம், எப்பொழுது நாம் ஏறி விடுகின்றோமோ உயர்ந்த நிலையை, புனகா ஆவருத்திய சம்பவா, மீண்டும் திரும்பி வருதல் என்பது அந்த நிலைக்கு இல்லை. ஒரு முறை நான் இறைவனை அடைந்து விட்டால், இறை தத்துவத்தை அடைந்து விட்டால், நான் இந்த உலகத்திலே மீண்டும் பிறக்க வேண்டிய அவசியமில்லை, இறக்க வேண்டிய அவசியமில்லை, பேரானந்தத்தை அனுபவிப்பேன். ஹரி ஓம்.